உங்கள் பேர் சொல்லுங்கள். மோகன். மோகன். படிச்சிருக்கீங்களா? படிக்க 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 8வது வரைக்கும் படிச்சீங்க. எங்கே படிச்சீங்க? இங்கே மறையில். மறைய ஸ்கூல்லையா? சரி. ஏன் அதுக்கப்புறம் படிக்கலை? படிக்கல சார். அப்போ ஏன்? விவசாய வேலையை அப்படியே புரிஞ்ச வேலைக்கு போயிட்டேன். அப்படியா? சரி. என்ன விவசாயம் தெரியும் உங்களுக்கு? நான் நாற்று பறிப்பேன், அண்டை போடுவேன், ஆ, எல்லாம் பயிர் உண்டெல்லாம் எல்லாம் செய்வோம். அப்படிலாம் செய்வீங்க. இதுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு? இதுக்கு வேலைக்கா? இப்போ இன்றைக்கி இல்லை, விவசாயத்தில் போய் நீங்கள் வந்து களை எடுக்கிறீங்க, அல்லது நீங்கள் நாற்று நடமாட்டீங்க, அப்புறம் போர் அடிப்பீங்க, அப்புறம் நெல்லை கொண்டு வந்து வீட்டில் வந்து அடித்து எடுப்பீங்க. இது போல் வேலைக்கெல்லாம் உங்களுக்கு கூலி என்ன கிடைக்கும்? கூலினா மூட்டைக்கு 3 மரக்கா. மூட்டைக்கு 3 மரக்கா. மூட்டைக்கு 3 மரக்காவா? 3 மரக்காவுக்கு என்ன இது கிடைக்கும்? நம்ம அறுக்கிற பொறுத்து இருக்குது. இல்லை, எவ்வளோ அதுக்கு பணம் கிடைக்கும் 3 மரக்கா அறுத்தா? அது உங்களுக்கு மொத்தம் 5 மூட்டைக்கு 6 மூட்டைக்கு அறுப்போம். இல்லை, அதுக்கு நான் சொல்லலை. ஒரு 3 மூட்டை விற்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்? 3 மூட்டை விற்கிறோம்னா 2500 கிடைக்கும். 3 மூட்டைக்கா? மூட்டைக்கு உங்களுக்கு 3 மூட்டைக்கு கொடுத்துருவாங்களா? எப்போ? ஒரு சீசனுக்கா அல்லது ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு அர்த்தம்னா 5 மூட்டைக்கு 6 மூட்டைக்கு அறுப்போம். சரி. 5 மூட்டைக்கு அதில் 3 மரக்கா கிடைக்கும். 3 மரக்கா கிடைக்கும். மூட்டைக்கு 3 மரக்கா. சரி. அப்போ 5 மூட்டைக்கு என்னாச்சு? 15 மரக்கா ஆகிடுது. மரக்கா. வீட்டுக்கு 10 மரக்கா கொடுத்துட்டு 10 மரக்கா செலவு வச்சுக்குவோம். சரி. அந்த 15 மரக்காவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பணம் கிடைக்கும்? அது 900 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 900 கிடைச்சிரும். ஸோ ஒரு நாள் வந்து விவசாயம் செய்தால் உங்களுக்கு 900 கிடைச்சிரும். சமமான இருக்கும். அதான் அறுக்கிறத பொறுத்து இருக்குது. காலைல 4 மணிக்கு போனோம்னா ஒரு 10 மணி நேரம் இருப்போம். அப்புறம் சாப்பிட வந்துடுவோம். சரி. எதுக்கு நீங்கள் இந்த முண்டாசு போட்டுக்கிறீங்க? வெயிலுக்கா? அது வெயிலை பாதுகாக்குமா? பாய் தானே வச்சுருக்கீங்க, முழுசாக முருலையே? இல்லை, இப்போ நாளாக இருக்குல்லப்பா. அதனால் சும்மா மூடிடுவோம். ஆமாம். சரி. ஸோ வீட்டில் யார் இருக்கா? எங்கள் வீட்டில் பையன் இருக்கான். இப்போ 2 பையன் எனக்கு. அந்த காலேஜ் படிக்கிறான். அந்த எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறோம். எலக்ட்ரிஷியன் வேலை. ஐடிஐயில் படிச்சிருக்காரு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறோம். சொந்தமாக செய்கிறோம். எல்லா வேலையும் செய்வோம். இந்த ஸோ உங்கள் பையனை நல்லா படிக்க வச்சுட்டீங்க. ஒரு எலக்ட்ரிஷியனாக மாற்றி விட்டீங்க. படிக்கிறான். சின்ன காலேஜ் போகிறான். அவர் என்ன படிக்கிறாரு? எந்த காலேஜில்? ஏவிசி காலேஜா? பையனா என்ன படிக்கிறாரு? அதில் தெரியாது. 12வது படிக்க. ஸ்கூல் தானே 12வது? இந்த காலேஜ் சேர்த்தாச்சு. சேர்த்தாச்சா? ஏவிசி காலேஜில். அவன் போய் 5-6 மாதம் போய் காலேஜ் போகிறோம். ஓ, அப்படியா? சரி. அப்போ அவருக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் எதில் போயிட்டு வர்றாரு? பஸ்ஸில் போகிறோம். அதுக்கு காசு? ஒரு நாளைக்கு 70 ரூபா. ஒரு நாளைக்கு 70 ரூபாயா போயிட்டு வரத்துக்கா? இங்கேருந்து போகிறது 10 ரூபா. அந்த பசங்களுக்கு போகிறதுக்கு 10 ரூபா. 20 ரூபா. அங்கேயிருந்து சாப்பாடு அங்கேயே சாப்பிட்ருவோம். கேட்டீன் இருக்கு. சரி. சாப்பாடு 10 ரூபா. 2 சாப்பாடு வாங்கி 20 ரூபா முடிச்சிடுவோம் அவங்களுக்கு. சாப்பிட்டு அந்த பஸ்ஸில் வந்துடுவோம். இறக்கிட்டு இந்த பஸ்ஸில் இங்கே வந்துடுவோம். அதனால் அவருக்கு வந்து 70 ரூபா செலவாகுது. நாளைக்கு 70 ரூபா. 70 ரூபா. அப்போ ஒரு 20 நாளைக்காவது குறைஞ்சபட்சம் போவார். அப்போ வந்து 1400 ரூபா செலவு பண்ணுறீங்க. ஆமாம். உங்கள் வருமானத்தில் கட்டுப்படுதியா? அவங்க படித்த பிறகு உங்களை காப்பாற்றுவாங்களா? வீட்டில் படிச்சிருக்காங்களா? வேலைக்கு போகிறாங்களா? எங்கே வேலைக்கு போகிறாங்க? எங்கே? பண்ணைக்கு வேலை பார்க்குறாங்களா? அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க? ஆள் வேலை செய்யல. சமைச்சு போடுவாங்க. 10 பேர் 15 பேருக்கு சமைச்சு போடுவாங்க. சரி. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 300 ரூபா சம்பளம். அதோடய வீட்டு செலவாகும். சரி, பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறது வந்து விவசாய வேலையில் கொஞ்சம் வருமானம் இருக்குது. நல்லா கடுமையாக ஒவ்வொரு நாளுக்கும் வேலை கிடச்சி வேலை செய்யணும். விவசாயத்தில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்களா? யாருமே ஏமாத்துறது இல்லை. சரி. சரி, முதலாளிங்களாம் நியாயமாக நடந்துக்கிறாங்களா? சரி. இப்போ எலெக்ஷன் வருதா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ரெட்டை இலைக்கு போடுவீங்களா? மாம்பழம். அதுக்கு போடுவீங்களா? சரி. ஏன் தமிழக அரசு அவங்க ஒரு திட்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? போட வேண்டியதான். எது பிடிக்குதோ போட வேண்டியதான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பெண்கள் இலவசமாக தானே பஸ்ஸில் போகிறாங்க. வேறு எந்த ஆட்சியில் நடந்தது அது போல் இல்லையா?
எங்களுக்கு வந்து கோயிலெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, ம் யார் கொடுக்கறது? அவர் தான் உங்களுக்கு தமிழக அரசு தானே கொடுக்குறாங்க. அதனால் தமிழக அரசுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். உங்கள் இஷ்டம் தான் அது, நான் கட்டாயப்படுத்தலை. ரேட்டு பட் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். காமராஜர் வந்து எல்லாரையும் படிக்க வச்சார் இல்லையா? மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு. இப்போ தமிழக அரசு கிட்டத்தட்ட 45,000 கோயில் இருக்குது. 45,000 கோயிலையும் ஒரு வேளைக்கு சாப்பாடு கொடுக்குது. இலவச பயணம் இல்லையா? கலைஞர் காப்பீட்டு கழகத்தில் கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் வச்சு தமிழக அரசு பண்ணி தருது இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஓட்டு போடாமல் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க இது வரைக்கும்? ஒன்றும் செய்யல. அப்புறம் எப்படி உங்களுக்கு பேர் சொல்கிறீங்க, மாம்பழத்துக்கு சொல்கிறீங்க? எது பிடிக்கதோ போட வேண்டியதான். அப்படி இல்லை, பிடிக்கிற இது போடக்கூடாது. உங்களுக்கு யார் உதவி செய்தார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் தமிழக அரசு அவங்க சார்ந்த கட்சிகள் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னா இன்னை வரைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சதோ திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் உங்கள் இஷ்டம்தான், எதுக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் ஜெயிக்கிற கட்சிக்கு தானே ஓட்டு போடணும். ஆமாம். அவங்க தானே நல்ல இந்த திட்டங்களை தொடர்ந்து செய்ய முடியும். அதனால் நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க. நான் வந்து டிஎம்கே கட்சிக்கும் அது சார்ந்த கட்சிக்கு தான் போடுவேன். சரி. அவருடைய இடம் வந்து கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதியில் தான் நான் இருக்கிறேன். நான் கலைஞர் அவங்க வந்து மகன் தானே அவர், ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அதனால் எல்லோருக்கும் அதை பற்றி போடுங்கன்னு நான் சொல்லுவேன். நானும் ஒரு பயனாளி. கண் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு கண்ணாடி இலவசமாக கொடுத்தாங்க. துணி சட்டையெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க, இலவசமாக கொடுத்தாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு அபிமானம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் விருப்பம் தான். சரி, நன்றி. வணக்கம்.